أن سيدنا مولانا محمدا عبده ورسوله அல்லாஹு தாலாவுடைய அளப்பெரிய கிருபை அல்லாஹ் நம்ம எல்லா முஸ்லிம்களாக முஸ்லிம்களாக ஆக்கி முடிந்தான். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் ஹபீபு நாயகம் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருள்மிகு உம்மத்திலே ஆக்கி புரிந்தான். அல்ஹம்துலில்லாஹி ஹம்தன் கஸீரா. அல்லாஹு தாலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே சொல்லி காட்டுகிறான், ஃபஅதபிரு யா உலில் அப்சார், அகப்பார்வை உடையவர்களே, அறிவுடையவர்களே, நீங்கள் இந்த உலகத்தில் நடக்கக்கூடிய காரியங்களை பார்த்து அல்லாஹ்வுடைய அத்தாட்சிகளை கண்டு படிப்பினை பெறுங்கள், அதிலிருந்து நல்ல உபதேசங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். சூரா யூசுஃபிலே அல்லாஹு தாலா யூசுப் அலைஹிஸ்ஸலாமுடைய சரித்திரம் எல்லாம் சொல்லி முடித்த பிறகு அல்லாஹ் சொல்கிறான், லகத் கான ஃபீ கஸஸிஹிம் இப்ரத்தல் லிஉலில் அல்பாப், நிச்சயமாக இந்த சரித்திரங்களிலே இந்த சம்பவங்களிலே அறிவுடையவர்களுக்கு நிறைய அத்தாட்சிகள் இருக்கிறது, படிப்பினைகள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இன்னொரு ஆயத்திலே அல்லாஹ் சொல்லும்போது ஒமா யذ்குருஹா இல்லல் ஆகிலூன் ஆலிமூன், அறிவுடையவரை தவிர வேறு யாரும் இந்த சம்பவங்களிலிருந்து படிப்பினை பெற மாட்டார்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ்வுடைய இந்த உத்தரவு எதை காட்டுகிறது சொன்னால், அல்லாஹ் நடத்தும் காரியங்களை அத்தாட்சிகளை பார்த்து யார் நல்லுபதேசம் பெறவில்லையோ, படிப்பினை பெறவில்லையோ அவர் அறிவிலிகள், அறிவில்லாதவர்கள், முட்டாள்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பர்களே, இந்த வாரத்திலே நாம் இரண்டு பெரிய நிகழ்ச்சிகளை நாம் செய்தித்தாள்களிலே தொலைக்காட்சிகளே பார்த்தோம். ஒன்று, இஸ்ரேல் வாசிகள், இஸ்ரேல் நாடு பலஸ்தீன மக்களை எல்லாம், அங்குள்ள நகரத்தை எல்லாம் அழித்து ஒழித்து, அங்குள்ள கட்டடங்கள் எல்லாம் இடித்து ஒழித்த பிறகு இப்பொழுது இரண்டுக்கு ஹமாஸ் போராளிகளுக்கும் இஸ்ரேலுக்கும் மத்தியில் நடக்கக்கூடிய ஒரு ஒப்பந்தத்தை நாம் பார்த்தோம். இன்றும் அந்த நாடு மக்கள் அழக்கூடிய அலுவல்களை நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்கள் இந்த அமைதிக்கு பிறகு, ஒப்பந்தத்திற்கு பின்பு அவர்கள் தங்களுடைய கட்டிடங்களுக்கு செல்லும் பொழுது அந்த கட்டிடங்கள் எல்லாம் அழிந்து நாசமாக இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கிறார்கள். அந்த பில்டிங்களுக்குள் இருக்கக்கூடிய அந்த குழந்தை குட்டிகள், அவருடைய முதியவர்கள் எல்லாம் காப்பாற்ற முடியாமல் போன அந்த பெரியவருடைய அழுகிய உடல்களை கண்டெடுக்கப்படுகிறது. அந்த உடல்களை எடுக்கக்கூட, அந்த பில்டிங்கை சுத்தம் செய்வதற்கு கூட அவரிடத்தில் எந்த வகையான புல்டோசர் போன்ற எந்த ஆயுதங்களும் இல்லை. அதை பார்த்து அவர் கண்ணீடிக்கூடிய காட்சி எல்லாம் பார்க்கக்கூடிய, தெருக்களுடைய அடையாளங்கள் கூட இல்லாத அளவுக்கு அழிக்கப்பட்டு அந்த மக்கள் எல்லாம் அந்த பழைய தன் வீடுகளை பார்த்து அழக்கூடிய காட்சிகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். இது ஒரு பக்கத்தை அல்லாஹ் நமக்கு காட்டுகிறான். இன்னொரு பக்கம், இந்த உலகத்தின் மிகப்பெரிய பணக்கார நாடு, இந்த இடத்திலே எல்லா வலிமையும் எல்லா தொழிற்கருவிகளும் இருக்கிற சொல்லக்கூடிய அந்த அமெரிக்காவுடைய ஒரு மாகாணத்திலே, லாஸ் ஏஞ்சல்ஸிலே நாம் மிகப்பெரிய காட்டுத்தீ, 3 முறை மிகப்பெரிய காட்டுத்தீ ஏற்பட்டு பல்லாயிரக்கணக்கான ஏக்கர்களை, வீடுகளை அழித்து ஒழித்த பிறகு மீண்டும் நேற்று 3வது முறையாக உண்டாகி இருக்கிறது. அவர் அத்தனை விமானங்களும், அவருடைய அத்தனையாவுடைய தீயணைப்பு வண்டிகளும், கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வண்டிகள், 1,00,000க்கும் மேற்பட்ட தீயணைப்பு தொழிலாளர்கள், ஆயிரக்கணக்கான வானூர்திகள் எல்லாம் சேர்ந்து அவர்கள் புகைகளை கக்கியும் கூட அவர்களால் அந்த மிகப்பெரிய தீயை அணைக்க முடியவில்லை. ஒரு வினாடிக்கு 120 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடிய அந்த காற்று வெறும் காற்றாக இல்லாமல் நெருப்பை கக்கக்கூடிய நெருப்பாக, காற்றாக வீசக்கூடிய காட்சியையும், மிகப்பெரிய பில்டிங்குகள் அழியக்கூடிய காட்சியும் நாம் கண்ணால் பார்க்கிறோம். அவர்கள் இஸ்ரேலிலே அவர்கள் இஸ்ரேல் இத்தனை முஸ்லிம்களை, நகரங்களை, குழந்தைகளை, ஆயிரக்கணக்கான குழந்தைகளை கொண்டொழித்தார்களே, அவரை மொத்த கொண்ட அந்த நாட்டுடைய மொத்த சேதம் எவ்வளவு தெரியுமா? $400 பில்லியன். ஆனால் அவர் நடத்த போருடைய அளவு 489 நாள், கிட்டத்தட்ட 1.5 வருடங்கள் அவர் அளித்த அழிப்பினுடைய மொத்த பொருளாதார சேதம் $400 பில்லியன்.
ஆனால் 10 நாட்களில் அல்லாஹு தாலா அல்லாஹு தாலா லாஸ் செய்த, அல்லாஹ் நஷ்டமாக்கிய மதிப்பு 4000 பில்லியன் தாண்டி விட்டது. இன்னும் அணையவில்லை, எரிந்து கொண்டிருக்கிறது. இன்னும் அணைக்க முடியவில்லை, எரிந்து கொண்டே இருக்கிறது. அவர்கள் ஏற்படுத்தியதை விட 10 மடங்கு அழிவை அல்லாஹ் 10 நாளில் அல்லாஹ் ஏற்படுத்த முடியும் என்று அல்லாஹ் தஆலா காட்டிய ஒரு மிகப்பெரிய ஒரு படிப்பினையை நாம் பார்க்கிறோம். உண்மையில் அமெரிக்காவுடைய ஆதரவு இல்லாமல் இஸ்ரேல் அழித்திருக்க முடியாது. ஒவ்வொரு முறை ஐநாவிலே அவர்கள் அந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கொண்டு வரும் பொழுதெல்லாம் தன்னுடைய வீட்டா போரை பயன்படுத்தி அதை இல்லாமல் ஆக்கியது அமெரிக்கா தான். இஸ்ரேல் அமெரிக்காவுடைய ஒத்துழைப்பு இல்லாமல் அவர்களால் முஸ்லிம்களை அழித்திருக்க முடியாது. அமெரிக்காவுடைய அந்த ஆட்டத்தை அவர்களுடைய என்னால் எதுவும் முடியும், எல்லா சக்தியும் இருக்கிறது என்னிடத்தில், என்னை யார் காட்டி என்னை என்ன செய்ய முடியும் என்ற ஆணவத்தை அடக்குவதற்காக வேண்டிய அல்லாஹு தஆலா அவர்கள் எந்த பகுதியை தங்கள் நாட்டுடைய பணக்கார பகுதிகளாக மிகப்பெரிய யூதர்களுடைய மிகப்பெரிய கூட்டங்களும் அந்த நாட்டிலே உள்ள மிகப்பெரிய ஹாலிவுட் நடிகர்களுடைய பிரம்மாண்டமான கட்டிடங்கள் அவைகளெல்லாம் அவர்கள் அந்த நடந்து முடிந்த அந்த எரிந்து முடிந்த பிறகு அந்த காட்சிகளை பார்த்தா இது என்ன காசாவா, இது உக்ரைனா நாம் எல்லாம் பார்க்கும் அளவுக்கு அல்லாஹ் தஆலா அனைத்தையும் சின்னாபின்னமாக்கிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபஅதபிரு யா உல் அப்சார், அறிவுடையவர்களே நீங்கள் படிப்பினை பெற்றுக் கொள்ளுங்கள், இதற்கு உபதேசம் பெற்றுக் கொள்ளுங்கள். உங்களால் உங்களுடைய ஆணவங்களை, உங்களுடைய அனைத்து வகையான உங்களுடைய சக்திகளை எல்லாம் அடக்கும் ஆற்றல் அல்லாஹு தாலாவுக்கு இருக்கிறது என்று அல்லாஹு தாலா காட்டக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அல்லாஹ் குர்ஆனை சொல்லி காட்டுகிறான், வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன் அம்மா யஅமலு ஸாலிமூன், அநியாயக்காரர்கள் அநியாயம் செய்வதை அல்லாஹ் பார்த்து கொண்டு சும்மா இருப்பதா நீங்கள் கற்பனை செய்ய வேண்டாம் என்று அல்லாஹ் சொல்றான். வலா தஹ்ஸபன்னல்லாஹ காஃபிலன், அல்லாஹ்வை நீங்கள் மறதியாளனாக எண்ண வேண்டாம். அம்மா யஅமலு ஸாலிமூன், அவர்கள் செய்யக்கூடிய அநியாயங்களை பார்த்து அல்லாஹ் என்ன அமைதியாக இருக்கிறானே என்று எண்ண வேண்டாம். இன்னமா யுஅக்கிருஹும் லியௌமின் தஷ்கஸு ஃபீஹில் அப்சார், அல்லாஹ் தஆலா தண்டனைகளை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். ஒரு நேரம் வரும் அவருடைய பார்வையில் தாழ்த்தி கொள்வே, அவருடைய பார்வையெல்லாம் தாழ்ந்து போகுமே, அப்படிப்பட்ட ஒரு நாளுக்காக வேண்டி அல்லாஹ் தஆலா அவர்களை பிற்படுத்தி வைத்திருக்கிறான். அந்த நாள் மறுமையிலும் உண்டாகும். அல்லாஹ் நாடினால் உலகத்திலேயே தண்டிப்பான் என்பதைத்தான் அல்லாஹ் தஆலா காட்டுகிறான். அன்பர்களே, அல்லாஹ் குர்ஆனில் நிறைய சரித்திரங்களை இதற்கு ஆதாரமாக காட்டுகிறான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சரித்திரத்தை ஆயத்தை ஓதி காட்டினோம். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அவருடைய அண்ணன்மார்கள் மிக கொடுமை செய்தார்கள். அவரெல்லாம் அண்ணன்மாரெல்லாம் சேர்ந்து அடித்து உதைத்து இழுத்து கொண்டே போனார்கள். கிணற்றிலே தண்ணினார்கள், குறைந்த காசுக்கு விற்றார்கள். இவ்வளவு கீழ்த்தரமா ஆக்கப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் தஆலா எகிப்தின் ஆட்சியாளராக அல்லாஹ் தஆலா ஆக்கி யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அரண்மனையிலே பிச்சைக்காரர்களாக தட்டுகளை ஏந்திய வண்ணம் யூசுப் அலைஹிஸ்ஸலாத்திலே உணவு பிச்சை கேட்க வைத்தான் அல்லாஹ் தஆலா அண்ணன்மார்களை. அவர்களை கொடுமைப்படுத்தவில்லை அல்லாஹ் தஆலா, அவர்களுடைய அரண்மனையிலே வந்து பிச்சை எடுக்கக்கூடிய காட்சியை அல்லாஹ் தஆலா மாற்றி காட்டினான் அல்லாஹ் தஆலா. இது அல்லாஹ் சொல்லி காட்டி சொல்கிறான், ஃபஅதபிரு யா உல் அப்சார், அறிவுடையவர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள் என்று அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஃபிரௌன் மிக பிரமாண்டமான சக்தி உடையவன், அந்த ரப்புக்குமுல் ஆலா, நான் தான் இந்த உலகத்தின் மிகப்பெரிய இறைவன் என்று சொன்னவன். ஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரீ மின் தஹ்தி, என் நாட்டிலே உள்ள எல்லா ஆறுகளும் என் காலுக்கு கீழ் தான் ஓடுகிறது என்று சொன்னதா அல்லாஹ் குர்ஆனிலே பதிவு செய்கிறான். எந்த ஆறுகளை என் காது கீழ் தான் ஓடுகிறது என்று பெருமை அடித்தானோ அந்த ஃபிரௌனை அல்லாஹ் தஆலா அதே ஆற்றிலே வைத்து அல்லாஹ் அமுக்கி ஒழித்து அவனையும் அவன் படையும் அல்லாஹ் அழித்து காண்பித்தான். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை ஒழிப்பதற்காக வேண்டி நாட்டிலே உள்ள எல்லோரும் சேர்ந்து நெருப்பு குண்டம் உண்டாக்கினார்கள். அதே நெருப்பு குண்டத்தை அல்லாஹ் தஆலா கூனி பர்தம் வ ஸலாமன் அலா இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு பூங்காவாக சலாமத்தாக குளிர்ச்சியாக ஆக்கு என்று அல்லாஹ் உத்தரவிட்டு அதே நாட்டிலே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாழ வைத்து அல்லாஹ் காண்பித்தான். நம்ரூதை அல்லாஹ் கொசுப்படையா அல்லாஹ் அழித்து காண்பிச்சான். அல்லாஹ் தஆலா தன் ஆற்றலை நிரூபிப்பதற்காக வேண்டித்தான்
திருக்குறான்ல இது போன்ற சம்பவங்கள் எல்லாம் நமக்கு சொல்லி காண்பித்து, அறிவுடையோர்களே நீங்கள் சிந்தித்து பாருங்கள், படிப்பினை பெறுங்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பர்களே, இந்த சம்பவங்களிலிருந்து நாம் மிகப்பெரிய படிப்பினை பெற வேண்டிய, அல்லாஹ்வுடைய சக்தியை நினைத்து நாம் ஆச்சரியப்பட வேண்டியவர்களாக இருக்கிறோம். அல்லாஹு தஆலாவுடைய மிக பிரமாண்டமான சக்திக்கு முன்னால் இந்த உலகத்தின் எந்த சக்திகளோ, எந்த ஆயுதங்களோ, எந்த தொழில் கருவிகளோ, அவர்களுடைய அனைத்து டெக்னாலஜிகளோ வீணாகி போய்விடும். அல்லாஹ்வுடைய சக்திக்கு முன்னால் யாரும் ஒன்று செய்ய முடியாது என்று காட்டுவதற்காக வேண்டித்தான் அல்லாஹு தஆலா இது போன்ற சம்பவங்களை நமக்கு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். குர்ஆனிலே இதே போன்ற ஒரு சம்பவத்தை எப்பொழுது எவ்வாறு இங்கு நெருப்போடு சேர்ந்து காற்று வீசுகிறதோ இதே போன்ற ஒரு ஆயத்தை அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், அயவது அஹதுக்கும் அன் தகூன லஹு ஜன்னத்தும் மின் நഖீலின் வ அனாபின் தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார். உங்கள் ஒரு ஆசைப்படுகிறார்களா, அவர்களுக்கு தோட்டம் துறவுகள், மிக பிரம்மாண்டமான மாளிகைகள், பேரிச்சம்பழம் தோட்டங்கள், தஜ்ரீ மின் தஹ்திஹல் அன்ஹார், அவன் பங்களாக்களுக்கு கீழே ஆறுகள் ஓடுகிறது, கடற்கரையிலே மிக பிரம்மாண்டமான பங்களாக்கள், இது போன்ற மிகப்பெரிய ஒரு செல்வ செழிப்புகளை அல்லாஹு தஆலா கொடுத்தான். ஃபஅஸாபஹா இஅஸாருன், அந்த பிரம்மாண்டமான அந்த தோட்டத்தின் மீது அல்லாஹு தஆலா ஒரு மிகப்பெரிய காற்றை அல்லாஹ் செய்தான். ஃபீஹி நாருன், குர்ஆன் சொல்கிறது, நான் சொல்ல போன ஆயத்து இது. அல்லாஹ் சொல்றான், மிகப்பெரிய காற்றை அல்லாஹ் செய்தான். ஃபீஹி நாருன், அந்த காற்றில் நெருப்பு கலந்திருந்தது, நெருப்போடு கூற்றிய காற்றை நாம் வீச செய்தோம். வலஹு ذُرِّيَّةٌ ضُعَفَاءٌ فَأَصَابَهَا إِعْصَارٌ فِيهِ نَارٌ. அல்லாஹ் தஆலா அந்த நெருப்போடு கூடிய காற்றை வீச செய்து அந்த பிரம்மாண்டமான அவருடைய தோட்டம் தருவை எல்லாம் அழித்து ஒழித்து அல்லாஹ் தஆலா ஆக்கினான்னு சொல்லிவிட்டு அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், கதாலிக யுபையினுல்லாஹு லகுமுல் ஆயாத், இவ்வாறு தான் அல்லாஹ் தன் அத்தாட்சிகளை உங்களுக்கு காட்டுகிறான். லஅல்லக்கும் ததஃபக்கரூன், நீங்கள் சிந்திப்பவர்களுக்காக வேண்டி என்பதாக அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன் ஷரீஃபிலே தெள்ளத் தெளிவாக நமக்கு சொல்லி காட்டுகிறான். அன்பர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாதி வல் அர்த், இந்த வானங்களையும் பூமியையும் அல்லாஹ் படைத்த விஷயத்திலேயும், வக்திலாஃபில் லைலி வன் நஹார், இரவுகளையும் பகலையும் அல்லாஹ் மாற்றி மாற்றி கொண்டு வரும் விஷயத்திலேயும், வதஸ்ரீஃபிர் ரியாஹ், அல்லாஹ் காற்றுகளை வீசுகிறானே அந்த காற்றுகளை வீச செய்வதிலேயும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், இன்ன ஃபீ ذَلِكَ لَآيَاتٍ لِقَوْمٍ يَعْقِلُونَ. நிச்சயமா அந்த ஆயத்தின் முடிவிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நிச்சயமா அறிவுடையவர்களுக்கு இந்த ஆயத்திலே இந்த அல்லாஹ் தஆலாவுடைய இந்த ஏற்பாடுகளிலே மிகப்பெரிய அத்தாட்சி இருக்கு என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். இந்த ஆயத்து இறங்கிய உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃபவைலுல் லிமன் கராஹா வலம் யதவக்கர் ஃபீஹா, இந்த ஆயத்தை யார் ஓதிவிட்டு இந்த ஆயத்தை யார் சிந்திக்கவில்லையோ, யோசிக்கவில்லையோ, படிப்பினை பெறவில்லையோ அவளுக்கு கேடுதான் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கிறார்கள். அன்பர்களே, அல்லாஹ் குர்ஆனிலே நிறைய வசனங்களை, நிறைய ஆயத்துகளை, நிறைய அத்தாட்சிகளை அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், லகத் கான லிஸபைன் ஃபீ மஸ்கனிஹிம் ஆயா, சபா என்ற ஊரிலே உங்களுக்கு மிகப்பெரிய படிப்பினை இருக்கிறது. குர்ஆனிலே சபா என்ற தனி சூறாவே இருக்கிறது. அது அல்லாஹ் சொல்லி காட்டு, ஜன்னதான் யமீனி வ ஷிமால், அந்த ஊரை வலப்புறமும் இடப்புறமும் தோட்டம் திறவுகள், எல்லா வகையான வசதி வாய்ப்புகள் எல்லாத்தையும் நான் கொடுத்தேன். ஆனால் ஃபாரது, அவர் அனைத்தையும் வாங்கி வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். அல்லாஹ் தஆலா நிஅமத்திலே அனுபவித்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு மாறு செய்தார்கள். ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைல் அரிம், அந்த ஊரின் மீது அரிம் என்ற மிகப்பெரிய அணையை உடைத்து விட்டோம். அல்லாஹ் தானா உடைச்சுன்னு சொல்ல, நான் உடைச்சு விட்டேங்கிற அல்லாஹ். ஃபஅர்சல்னா ரைம் என்ற அந்த மிகப்பெரிய அந்த அணையை நாம் உடைத்து விட்டோம். ஃபஜன்னத்தும் ஜன்னத்தான் குலூம் ஃபஅர்சல்னா அலைஹிம் ஸைல் அரிமி வபதல்னாஹும் பிஜன்னதைஹிம் ஜன்னதைனி ஸவாதி உகுல் ஹம்தின். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், அந்த மிகப்பெரிய அணை உடைத்து விட்டதின் காரணமாக அவருடைய மிகப்பெரிய பிரம்மாண்டமான தோட்டம் தருவதை எல்லாம் வெறும் கள்ளி செடிகளாகவும் முற்புதர்களாகவும் ஆக்கிவிட்டோம். அவையெல்லாம் வெறும் கதைகளாக ஆக்கிவிட்டோம். இருந்தாங்க என்று பேசக்கூடிய ஒரு கதைகளாக
அவையெல்லாம் சின்ன பின்னமாக்கி விட்டோம். ஃபதம்தம அலைஹிம் ரப்புஹும், அவர் ரப்பு அவையெல்லாம் சின்ன பின்னமாக்கி விட்டான், தவிடுபொடியாக்கி விட்டேன் என்று அல்லாஹ் தஆலா திருக்குர்ஆனிலே சொல்லி காண்பிக்கிறான். அன்பர்களே, அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யூசிகு வசாகஹு அஹத், நான் பிடிப்பது போன்று யாரும் பிடிக்க முடியாது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அன்பர்களே, அல்லாஹ் தஆலாவுடைய அஸாபை நாம் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் அதையும் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். நல்லடியார்கள் யார் தெரியுமா? வஹும் மின் அஸாபி ரப்பிஹிம் முஷ்ஃபிகூன், நல்லடியார்கள் யார் தெரியுமா? அவர் அல்லாஹ்வுடைய அஸாபை பயந்து கொண்டே இருப்பார்கள், பயந்து கொண்டே இருப்பார்கள். என்னோட உஸ்தாதை நான் பார்த்துருக்குறோம். நாங்கெல்லாம் ஒன்னா கார்ல போவோம், பயந்துக்கிட்டே போவாங்க கார்ல. ஒரு கார் அவங்க காரை முந்தினாலும் சரி, அவங்க வேற கார் வேற முந்தினாலும், அவங்க கார் வேற முந்தினாலும் சரி, பிஸ்மில்லா பிஸ்மில்லா பிஸ்மில்லான்னு சொல்லுவாங்க. ரொம்ப அல்லாஹ் அல்லாஹ் ஒதுக்கிட்டே வருவாங்க, பயந்து பயந்து போவாங்க. நான் கேட்போம், இவ்வளோ பயப்பு என்னமோ அடுத்து ஒரு லாரி வந்தாலே உங்க மேல மோத வர மாதிரி இவ்வளோ பயப்படுறீங்களே அப்படின்னு நாங்கள் உஸ்தாதிட்ட கேட்டோம். அவங்க சொன்ன, அப்படி இல்லப்பா, அல்லாஹ்வுடைய அஸாப், அல்லாஹ்வுடைய மக்கரை பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, ஃபலா யஅமனு மக்ரல்லாஹி இல்லல் கௌமுல் காசிரூன், அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை விட்டு பயமற்று இருக்க மாட்டார்கள் உங்களே நஷ்டவாளிகள் தவறேன்னு சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. அல்லாஹ்வுடைய சூழ்ச்சியை விட்டும் அச்சப்பட்டு இருக்க மாட்டார்கள் நஷ்டவாளிகள் தவற என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். மூமின்களுக்கு அடையாளம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய அடுத்த சூழ்ச்சி என்னவோ, அல்லாஹ்வுடைய அடுத்த திட்டம் என்னவோ என்று பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் நல்லடியாளுக்கு அடையாளம் என்று உஸ்தாத் நாயகம் சொல்லி காமிச்சாங்க. அன்பர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கணும். நாம ஏதாவது கடுமையான மேகங்கள், கருத்த மேகங்கள் வந்து விட்டால், கடுமையான காற்று வீச ஆரம்பித்தால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு வீட்டுக்கும் பள்ளிவாசலுக்கும் அப்படியே பூனை குட்டி மாதிரி வருவாங்க, போவாங்க, ஓடுவாங்க. ஆயிஷா நாயகி, யார சொல்ல என்ன இப்படி இவ்வளவு பயப்படுறீங்களே, என்ன பயப்படுறீங்க யார சொல்ல, என்ன நடந்துருச்சு, மழைதான வரப்போகுது, காத்தான அடிக்குது, ஏன் இவ்வளவு பயப்படுறீங்களே அப்படின்னு சஹாபா ஆயிஷா நாயகி கேட்கிறாங்க. யார சொன்னாங்க, ஆயிஷா அவனுக்கு தெரியாது, இந்த மாதிரி தான் முந்தின ஒன்பத்துக்கும் வந்துச்சு, அவர் நல்லா மழை பெய்ய போயிது, சந்தோஷமா ஆடி பாடிக்கிட்டு இருந்தாங்க. அல்லாஹ் அந்த மலை, அந்த மேகத்திலிருந்து அல்லாஹு தாலா நெருப்பை அல்லாஹு தாலா பொழிய வைத்தான். சில கூட்டத்தாருக்கு அல்லாஹு தாலா திராவக மலையை பொழிய வைத்து அப்படி அல்லாஹ் அவளை கருக்கி விட்டான் அல்லாஹு தாலா. ஆது கூட்டத்தாருக்கு அல்லாஹு தாலா சொல்லும் போது, ஃபர்சல்னா அலைஹிம் ரீஹன் சர்சரன், அவன் மீது கடுமையாக 7 நாட்கள் வீசக்கூடிய பிரம்மாண்டமான காற்றை அனுப்பி ஆது கூட்டத்தாரை அல்லாஹ் அழிச்சு காமிச்சேங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. சமூது கூட்டத்தாருக்கு அல்லாஹு தஆலா பிரம்மாண்டமான மேகம் வந்தது, அவெல்லாம் சந்தோஷமா இருந்தார்கள். அந்த மேகத்திலிருந்து கடுமையான இடிசத்தம் ஏற்பட்டது, அது அவருடைய இருதயங்கள்லாம் வெடித்து மரணித்து அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். லூத் அலைஹிஸ்ஸலாம் கூட்டத்தார்கள் தவறான உறவுகளை வைத்துக் கொண்டார்கள். அல்லாஹு தஆலா அவையெல்லாம் அப்படியே ஊரே அல்லாஹ் பிரட்டி போட்டான். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அதை விட்டு அப்படியே அந்த ஊரை கீழே அப்படியே தோசை போடுற மாதிரி கீழே அப்படியே இறக்கையை விட்டு அப்படியே மேலே தூக்கி அப்படியே அண்டா புரட்டி போட்டான் அல்லாஹு தஆலா. அப்படியே அல்லாஹு தஆலா அந்த ஊரை புரட்டி போட்டேன்னு சொல்லி அல்லாஹு தஆலா திருக்குர்ஆன் ஷரீஃபிலே அல்லாஹ் குர்ஆனிலே அவருடைய சம்பவங்களை எல்லாம் குர்ஆனிலே அல்லாஹ் பதிவு செய்கிறான். அன்பர்களே, அப்ப அல்லாஹ்வுடைய அஸாபை நீங்கள் பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், நாம் நாடினால் உங்களை பிரயாணங்களை பிடிப்போம் அல்லாஹ் குர்ஆன். அவ் யஅഖுதுஹும் ஃபீ தகல்லுபிஹிம், நாம் நாடினால் உங்களை பிரயாணங்களிலே பிடிப்போம். ஃபமாஹும் பிமுஜிஸீன், உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது, இயலாமலாய் விடுவீர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். போன வாரம் நாம் பார்த்தோம், ஒரு மிகப்பெரிய யூடியூபர் ஒரு நாளைக்கு அவரை பல லட்சம் லைக் வாங்கக்கூடிய வாலிப பையன், ஒவ்வொரு நாளும் அவன் வீடியோ போட்டார், பல லட்சம் மக்கள் பார்க்குறாங்க, அதன் மூலமா பல கோடி சம்பாதிச்சுட்டான் அந்த பையன் அப்படியே யூடியூப்ல காட்டிக்கிட்டே வண்டி ஓட்டுறான். திடீர்னு ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது, ஹெல்மெட்டும் போட்டிருக்கிறான், அப்படியே அவன் வஃபாத் செத்து போயிட்டான். பேப்பரை நம்ம எல்லாம் பார்க்குறோம். அல்லாஹ் சொல்றான், என்ன உன்னை பிடிக்க மாட்டேச்சிட்டியா உன்னைய, அவ் யஅഖுதுஹும் ஃபீ தகல்லுபிஹிம், உங்களுடைய பிரயாணங்களில் வைத்து நாம் பிடிப்போம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொன்னக்கூடிய காட்சிகளை நம்ம அனுதினமும் பேப்பரிலே பார்த்து கொண்டிருக்கிறோம். அன்பர்களே, அப்ப நாம் அல்லாஹு தாலாவை பயந்து கொண்டே இருக்க வேண்டும். அதிகமாக கேட்க வேண்டிய துவா, ஒவ்வொரு அடியானும் ஒவ்வொரு முஸ்லீம் 5 நேர தொழுகைக்கு பின்னாடி கேட்க வேண்டிய துவா, ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தானா,
யாரெல்லாம் நம்ம மறந்து விட்டாலோ தவறி மறந்து செஞ்சுட்டாலும் சரி, தவறு தெரிஞ்சு தவறு செஞ்சுட்டாலும் சரி, எங்களுக்கு பிடிச்ச அல்லாவே கற்றுக் கொடுக்குறோம். இது நாம கற்றுக் கொடுக்கல, அல்லாஹ் குர்ஆன்ல இதை ஓதுங்கன்னு சொல்லி தர்றான். அல்லாஹ் எவ்வளவு கிருபையான ரப்பு பார்த்தீங்களா? ஏதாவது ஒரு ஆஃபீஸுக்கு போகிறோம், எப்படி விண்ணப்படுறதுன்னு தெரியல, எப்படி அப்ளிகேஷன் பண்ணணும்னு தெரியல, அப்ளிகேஷன் அவன் எழுதி வச்சிருக்கிறான், ஃபுல்லாக பண்ணி வச்சிருக்கிறான், கீழே கையெழுத்து போட்டு கொடுத்தா போதும். எப்படி அவனே அப்ளிகேஷன் ஃபுல்லாக பண்ணி அந்த மாதிரி அல்லாஹ் தஆலா துஆவை குர்ஆன்லயே அல்லாஹ் பதிவு செய்யறான். இதை நீ என்கிட்ட ஓது, நீ இவ்வாறு நீ கேளு, உன்னை பிடிக்க மாட்டேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ரப்பனா லா துஆஹிதுனா இன்ன குர்ஆன்ல எல்லா ஆயத்தும் வந்து துன்யால இறங்குச்சுங்க. குர்ஆன்ல மற்ற ஆயத்துலாம் உலகத்தில் இருந்துச்சு, இந்த ஆயத்து மிஅராஜ் இறங்குச்சு. 7 வானத்துக்கு மேல மிஅராஜ் இறங்க ஆயத்தான் ரப்பனா லா துஆஹிதுனா இன்ன சீனா. இந்த ஆயத்து மிஅராஜ்ல வச்சு அல்லாஹ் கொடுத்த பரிசு இது. தொழுகை ஒரு பரிசு மாதிரி மிஅராஜ்ல வச்சு அல்லாஹ் கொடுத்த இரண்டாவது பரிசு இந்த துஆ. ரப்பனா லா துஆஹிதுனா இன்ன சீனா வ அக்தானா. யாரெல்லாம் மறந்து விட்டாலோ, நாங்கள் தவறித்து விட்டார்களை பிடித்து விடாதே ரப்பே. ரப்பனா லா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல்லதீன மின் கப்லினா. எங்களுக்கு முன்னால் நாங்கள் பார்க்க எத்தனையோ மக்கள் சோதிக்கப்படுவது போன்று எங்களை சோதித்து விடாதே ரப்பே. நாங்கள் கண்ணால் பார்க்க எத்தனை மக்கள் எத்தனை வகையான சோதனைகளை மாட்டிக்கொண்டிருக்கிறார்கள், எத்தனை வகை எவ்வளவு பிரச்சனைகளை மாட்டி தவித்துக் கொண்டிருக்கிறார்கள். அது போன்ற நேற்று கூட பார்க்கிறோம், நம்ம ஒரு மாவட்டத்தில், குஜராத்தில், மிகப்பெரிய மாநிலத்தில் முஸ்லிம்கள்லாம் வசிக்கிற பகுதிகளில் போய் நேற்று உச்சநீதிமன்ற தடைக்கு பின்னால் ஒரு மிகப்பெரிய ஒரு பகுதியை, முஸ்லிம்கள் வாழக்கூடிய பகுதியை புல்டோசர் மீது நூற்றுக்கணக்கான வீடு இடிக்கப்பட்டிருக்கிறது. அந்த முஸ்லிம்கள்லாம் கதியற்று இவ்வளோ ஒத்த வீடுகள், சம்பாதித்த வீடுகள் எல்லாம் போயிருச்சு, நாம் கதியற்றவர்களாக இருக்கிறோம் என்று அந்த முஸ்லிம்கள் கதறக்கூடிய காட்சியை நாம் பார்க்கிறோம். அன்பர்களே, அல்லாஹ் என்ன அவர்கள், அல்லாஹ் நாங்கள் இத்தனை வருஷம் வாழ்ந்த வீடுகள் தான், இந்த வீடெல்லாம் புறம்போக்குன்னு சொல்லி எல்லாம் இடிக்கிறான், ஒண்ணுமே செய்ய முடியல அவர்களால். அல்லாஹ் காட்டுறான், உங்களை உங்கள் வீடுகளில் வசிக்க வைப்பதும் தான் நாம் தான், வெளியேற்றுவதும் நாம் தான் சொல்றான் அல்லாஹ் தஆலா. நாம் நினைக்கிறோம் அரசாங்கம் செய்யறான், கவர்மெண்ட் செய்யறான், அநியாயமாக நினைக்கிறோம். அல்லாஹ் சொல்றான், நீங்க அல்லாஹ்வுக்கு மாறு செய்யும் பொழுது அந்த அரசாங்கங்களை உனக்கு எதிரியா நான் தான் மாத்துறேங்கிறான் அல்லாஹ் குர்ஆன்ல. நான் சொல்ல பெருமானார் சொல்றாங்க, அனல் முல்க் மாலிகுல் முல்க், நான் தான் அரசனுக்கெல்லாம் அரசன். நிச்சயமா எல்லா அரசர்கள் அதிகாரிகள் உள்ளங்களும் என் கையிலே இருக்கிறது. நீங்கள் எனக்கு கட்டுப்பட்டு நடந்தால் அந்த அரசர்களை அதிகாரிகள் சாதாரண நான் ஆக்குவேன். நீங்க எப்ப மாறு செய்றீங்களோ, நான் கொடுத்த வீட்டில் உட்காந்து, நான் கொடுத்த ஏசி போட்டுக்கிட்டு, நான் கொடுத்த கட்டில உட்காந்துக்கிட்டு, நான் பார்க்க வேணாம்னு சொன்ன காட்சி நீ பார்த்தையோ, நான் ஹராமாக்கிற காட்சி நீ பார்த்தையோ, அல்லாஹ் என்ன செய்யறான், இந்த அதிகாரி உள்ளத்தில் அல்லாஹ் தான் போடுறான், அதிகாரி அல்லாஹ் தான் மாத்துறான். அல்லாஹ் சொல்றான், அவர்களை உங்களுக்கு பாதகமா நானே ஆக்குவேன். நான் சொல்றது எதுவும் சாதாரண விஷயம் இல்ல, ஹதீஸிலே உள்ள விஷயம். பெருமானார் சொல்றாங்க, அல்லாஹ் தஆலா அதிகாரிகளை, உங்களுடைய அரசர்களை உங்களுக்கு பாதகமா அல்லாஹ் தான் ஆக்குறேங்கிறான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. பிராமணிக்கு அரசாங்கம் தண்டிச்சு, அவன் என்னை தண்டிச்சு, அநியாயமா தண்டிச்சான், நீ யாரு காரணம் சொல்லிக்க. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உமா அஸாபகும் மின் முஸீபத்தின் இல்லா பிஇذனில்லாஹ், உங்களுக்கு எந்த உத்தரவும் எந்த கஷ்டமும் வருவதே இல்லை அல்லாஹ்வுடைய அனுமதியை கொண்டே தவிர. அல்லாஹ்வுடைய அனுமதி இல்லாமல், அல்லாஹ்வுடைய உத்தரவு இல்லாமல் உனக்கு யாரும் ஒரு தீங்கு செய்ய முடியாது. அல்லாஹ் அனுமதி வாங்கிதான் தீமை வருது உனக்கு. அது அரசாங்கம் பேர்ல வந்தாலும் சரி, அதிகாரின் பேர்ல வந்தாலும் சரி, நெருப்பா வந்தாலும் சரி, இடிமின்னலாக வந்தாலும் சரி. அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, மா தஸ்குது மின் வரகத்தின் இல்லா யஅலமுஹா, ஒரே ஒரு இலையிலிருந்து ஒரு மரத்திலிருந்து ஒரு இலை கீழே விழுந்தாலும் என் அனுமதி இல்லாமல், என் அறிவு இல்லாமல் விழுவதில்லைங்கிறான் அல்லாஹ் தஆலா. ஒரு இலை விழுந்தா கூட என்னுடைய அனுமதி வாங்கிட்டு தான் வருதுன்னு சொன்னா, உனக்கு அதா வருதுன்னு சொன்னா அது சாதாரண நான் அமிச்சதுதாங்கிறான் அல்லாஹ் தஆலா. போர்வைகள் தான் வேறு, காட்சிகள் தான் வேறு. உனக்கு எங்க இருந்து கஷ்டம் வந்தாலும் சரி, இயம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின் ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, உனக்கு அல்லாஹ் ஒரு தீங்கை நாடி விட்டால், ஃபலா இயம்சஸ்கல்லாஹு பிதுர்ரின்
ஃபலா காஷிஃப லஹு இல்லாஹு, அந்த கஷ்டத்தை நீக்குவோன் என்னை தவிர யாரும் இல்லை. வை யம்சஸ்க பிகைரின் வை யுரிதுக பிகைரின் ஃபலா ராத்த லிஃபத்லிஹி, அல்லாஹ் உனக்கு ஒரு நலவை நாடிவிட்டால் அந்த அல்லாஹ்வுடைய கிருபையை தடுப்பவனும் யாரும் இல்லை. உனக்கு அல்லாஹ் ஒரு தீங்கை நாடிவிட்டால் இந்த உலகத்தில் யாரும் எந்த சக்தியும் எந்த டெக்னாலஜியும் எந்த மிகப்பெரிய தீயணைப்பு வாகனங்களும் எவ்வளவுதான் விமானங்களும் அந்த அல்லாஹ்வுடைய அந்த அதாவை தடுக்க முடியாது. அதே போன்று அல்லாஹ் உனக்கு ஒரு ரஹ்மத்தை நாடிவிட்டால், அல்லாஹ் உனக்கு ஒரு நலவை நாடிவிட்டால் இந்த உலகத்தில் எந்த கொம்பனாலும் அதை தடுக்க முடியாது. உனக்கு அல்லாஹ் நலவை நாடி இருக்கிறான். இந்த உலகமே சேர்ந்து சொந்த பந்தங்கள்லாம் சேர்ந்து உனக்கு வரக்கூடாது நினைச்சாலும் அந்த எல்லாரையும் தடுத்துருவேன், உனக்கு வந்தே காட்டுங்கிறான் அல்லாஹ் தஆலா. அன்பர்களே, அல்லாஹ் நாம் எல்லாம் பயப்பட வேண்டும். அல்லாஹ்வுக்கு முன்னால் சிரம்பணிய வேண்டும். என்னுடைய சக்தி, என்னுடைய ஆற்றல், என்னால் முடியும் என்ற அத்தனை கர்வங்களை எல்லாம் அல்லாஹ்வுக்கு முன்னால் ஒதுக்கி வைத்து விட்டு அல்லாஹ்வுக்கு முன்னால் சஜ்ஜா செய்யும் நண்பர்களே. அல்லாஹ்வுக்கு முன்னால் அடிபணிய வேண்டும். நமக்கு அதாப் வராம என்ன வழி? நம்ம அல்லாஹ் தஆலா மிகப்பெரிய அல்லாஹ்வுடைய ஃபضலுக்கும் யார் நல்லடியாருடைய துஆவுக்கு நம்ம திறமை கொண்டு அல்ல, நம்ம வணக்கத்தை பார்த்தா இல்ல, நாம செய்யற பாவத்துக்கு என்னையோ அல்லாஹ் தஆலா என்னைக்கோ அழிச்சிருக்கணும். நம்ம ஊர்ல எத்தனையோ தர்மவாளிகள், எத்தனை நல்லடியார்கள், குழந்தைகள், முதியவர்கள் துஆவின் பொருட்டு அல்லாஹ் நம்ம வச்சிட்டு இருக்கான, விட்டு வச்சிருக்கான் அல்லாஹ் தஆலா. நம்ம தமிழக பூமி அல்லாஹ் தஆலா அமைதியா அல்லாஹ் தஆலா வைச்சிருக்கான்னு சொன்னால் நல்லடியாருடைய துஆவை கொண்டு அல்லாஹ் பாதுகாத்து கொண்டிருக்கிறான். அன்பர்களே, அல்லாஹ்வுடைய அதாப் வராம இருக்குன்னா 3 வழி சொல்றான் அல்லாஹ் குர்ஆன்ல. ஒண்ணு என்னங்க? வமா கான ரப்புக முஹ்லிகல் குரா பிதுல்மி வ அஹ்லுஹா முஸ்லிஹூன். அல்லாஹ் தஆலா ஒரு ஊரை அழிக்க மாட்டான் அந்த ஊர்லே சீர்திருத்தவாதிகள் இருக்கும் காலமெல்லாம். அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, அந்த ஊர்ல சீர்திருத்தக்கூடிய மக்கள் இருக்கும் காலமெல்லாம் அந்த ஊரை அல்லாஹ் அழிக்க மாட்டான். 4 பேர் தவறு செய்யதான் செய்வான். 4 பேர் நல்லா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க, தவறு செய்யாதப்பா, இந்த தவறு செய்ய தொழுக பாப்பா, ஹராம் செய்யாதப்பா, ஹராமான தொழில் செய்யாதப்பா. மக்களுக்கு 4 பேர் சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அல்லாஹ் அந்த ஊரை அழிக்க மாட்டேன் சொல்றான் அல்லாஹ் தஆலா. எப்ப சொல்றதுக்கே ஆள் இல்லாம போயிடுறாங்களோ அல்லாஹ் அழிச்சிட வேண்டாம் அல்லாஹ் தஆலா. 4 பேர் சொல்லணுங்க, தப்பு செஞ்சுதான் இருப்பாங்க. 4 பேர் சீர்த்தி கொண்டே இருக்கணும் அவங்கள. அந்த 4 பேர் சீர்த்தி கொண்டிருக்கும் காலமெல்லாம் அந்த ஊரை அழிக்க மாட்டேன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. ஒரு காலம் வரும், பெருமாசனா சொன்ன ஒரு காலம் வருமாம். அந்த காலத்திலே உலமாக்களை எல்லாம் நாய் அடிச்சு சாவடிச்சிருவாங்களாம். நாயை ரோட்ல அடிக்கிறாங்கல்ல, அவன் அடிச்சு சாவடிச்சிருவாங்களாம். மக்கள்லாம் சரி, இந்த ஆள் இருந்தால் நம்மளால் ஒரு தப்பு செய்ய முடியாது. அது தப்பு, இது வட்டி வாங்க கூடாம பாரு, சீட்டு கோவைக்கு வாங்க கூடாம பாரு, அது வாங்க எதுவுமே உடம்பு செய்ய விட மாட்டாரு. அந்த மக்கள்லாம் சேர்ந்து வரும் அடிச்சு சாவடிச்சிருவாங்க. ஒரு காலம் வருமா. அப்படி ஒரு காலம் வந்து விட்டால் அல்லாஹ்வுடைய நெருப்புடைய அதாப் வந்துடும். ஒரு பக்கம் நெருப்பு வந்துடும், ஒரு பக்கம் மக்களை எல்லாம் துரத்திக்கிட்டே வரும். அந்த கடுமையான அதாப் வர ஆரம்பிச்சிடும். ஊரில் 4 பேர் நல்லது செய்ப்பா, தவறு செய்யாதப்பா, சினா செய்யாத, திருடாத, வட்டி வாங்காத என்று உனக்கு சொல்லிக் கொண்டிருக்கும் காலமெல்லாம் அதாப் வராதுன்னு சொல்றான் அல்லாஹ் தஆலா. 3 விஷயம் வந்து அதாப் வராதுன்னு சொல்றான். முதலாவது உங்களை சீர்திருத்தம் இருக்கும் காலம் எல்லாம். இரண்டாவது ஒஹும் முஸ்தக்ஃபிரூன், உங்களை இஸ்திக்ஃபார் செய்து கொண்டிருக்கும் காலம் எல்லாம். தவறு செஞ்சிட்டீங்க பகல்லாம் ராத்திரில உட்கார்ந்து அஸ்தக்ஃபிருல்லா ரப்பி அஸ்தக்ஃபிர் 100 தடவை ஏதாவது செஞ்சுட்டு இருப்பேன், மன்னிச்சு நல்லா நீ கெஞ்சிக்கிட்டே விட்டுறேன் அல்லாஹ் தஆலா. நீ இஸ்திக்ஃபார் செய்யும் காலம் எல்லாம் அழிக்க மாட்டேன். மூன்றாவது அல்லாஹ் சொல்றான், வமா கான அல்லாஹ் லியுஅஸிபஹும் வ அன்த ஃபீஹிம், ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னத்துகள் நம்ம ஹயாத்தாக இருக்கும் காலமெல்லாம் உங்களை அழிக்க மாட்டேன் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுகிறான். அன்பர்களே, அல்லாஹ் தஆலா நம்ம எல்லா வகையான அல்லாஹ்வுடைய அந்த அத்தாட்சிகளை கொண்டு படிப்பினை பெறக்கூடியவர்களாக, அதை கொண்டு நல்லுபதேசம் பெறக்கூடிய அறிவாளிகளாக அல்லாஹ் தஆலா என்னையும் உங்களையும் ஆக்கியோர் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.